பக்கத்துல கொஞ்சம் தூரமா இருந்த இங்க தான் இருக்கீங்களா? இங்க தானே இருக்கிறீங்க? ஓகே. ஆராதிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 27:13 நினைக்கிறேன். நானும் யாராவது ஒரு வாசிங்க பார்ப்போம், மைக்கில் வாசிங்க. சங்கீதம் 27:13. எனக்கு கேட்கல சகோதரி, கொஞ்சம். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசியாமல் இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அந்த வார்த்தைக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். பாடு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. இங்க தானா பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவாள். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க பாபு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். 1 2 3 4. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க பாப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக, என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடரானாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். வல்லமை உண்டே, உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. எல்லாரும் அப்படியே எழுதி நிற்போமா? அப்படியே எழுதி நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். அந்நிய பாஷையினாலே பேசி அபிஷேகத்தால் நிரம்பி, உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, இயேசுவே. கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லி பாடுங்கள். அவை உண்டே, 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 உண்டே. இயேசுவே, இயேசுவே.
could there is power, power, wonder working power in the blood. Oh, what Jesus, wonder working power in the presence. So like a power, there is power in the blood, of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. ஆராதனை உமக்கே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We praise you, Lord. சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழச் சிறகுகளில் நிழலில் என்றென்று இயேசு ராஜா என் மேலனானே, எதற்கும் பயமில்லையே. ஓ இயேசு ராஜா என் மேலனானே, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டே, 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 அற்புத வல்லமை இயேசுவே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். தேவ பிரசன்னம், அவருடைய வல்லமை பொழுது இறங்கி வரட்டும். அவருடைய வல்லமை மகத்துவம் உள்ளது. அவருடைய வல்லமை கிருபையாய் நம்மை வழிநடத்தி வருகிறது. அக்கினியாய் நம்மை வழிநடத்தி வருகிறது. அக்கினி பிழமாய் நம்மை இறங்கி வருகிறது. வல்லமை உண்டே. ஆட்டுக்கோட்டிட சத்தினா பெலநடைய நிரப்பிடுவே பெலத்தினாவியே. பெலநடைய நிரப்பிடுவே பெலவஷரஜலரம். ஓ கனமடைய ஊற்றிடுவே, கனமடைய ஊற்றிடுவே. அபிஷேக தைலம் அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டே, உண்டே. உடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. உடைய ரத்தம் எங்களை புது மனிதனாய் மாற்றுகிறது. உடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நாங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்களை பலனடைய செய்திருக்கிறது. ஜீசஸ் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ யா ஹalleluya. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, இயேசப்பா உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதற்காக நன்றி. அப்படியே பாடி ஆராதித்துக் கொண்டே நாங்கள் போகலாம் ஆண்டவரே. நேரம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. எவ்வளவு நல்லவர். நாங்கள் எதிர்பார்க்காத நேரங்களிலே நீர் செய்த நன்மைகள் ஏராளம், ஏராளம். எங்களுக்கு இது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அநேக முறை விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதிலாக கேட்காத விண்ணப்பங்களுக்கு நீர்
இத்தனை பதிலை தந்திருக்கிறீர். நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் அற்பமானவர்கள், ஆனால் உமக்கு முன்பாக நாங்கள் கனமுள்ளவர்கள் ஆண்டவரே. மனிதர்கள் புறக்கணிக்கிறார்கள், மனிதர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் பரலோகம் எங்களை அங்கீகரிக்கிறது. அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி நம் ஆண்டுடைய சமூகத்தில் உயர்த்துவோம். அல்லேலூயா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில். எல்லாரும் பரலோகத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு பரலோக பாஷையை சொல்லுங்க பாப்பா. ஹalleluya, ஹalleluya, உண்மையுள்ளவர், இருள்மை. இயேசப்பா, இந்த ஊழியத்தை நீர் எவ்வளவா நேசிக்கிறீர். அருமையான ஊழியரை அழைத்து இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு இந்த பகுதியில் நீ நேர்படுத்தி வைத்திருக்கிறீர். தரிசனத்தை கொடுத்தவர், தரிசனத்தை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்களையும் அழைத்திருக்கிறீர். நாங்கள் பாத்திரவான்களாய் இருப்பதற்கு உதவி செய்வீராக. உம்மை போல் வேறு எவ்வளவு தூரத்துக்கு சத்தமாய் சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்போம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. What a mighty God we serve. Hallelujah, 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 hallelujah. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசு. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்குள்ள கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்குள்ள கவலை. ஆராதனை இயேசு. கடைசியாய் கரைகளை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிப்போடு கூட கடல் மேல் நடப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். சீஸ்தரையில் நடக்க வைப்பது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்களை வழிநடத்துவதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்கள் கஷ்டங்களுக்கு கூடாக, உங்கள் பாடுகளுக்கு கூடாக தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆராதனை
இயேசுவே சொன்னால் போதும் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் இயேசுவே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் ஹalலே கடைசியாய் பரலோக பாஷையை பாடி அப்படி ஆண்டவரை ஆராதித்து துதிப்போம். ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. ஆமாண்டவரே எங்களை உளையான சீற்றில் இருந்து பயங்கரமான குழியில் நம்ம தூக்கி நிலைத்து வருகிறவர் உம்மை பாடி ஆராதிப்பதற்கு நீ தந்த நல்ல தருணத்துக்காக கரங்களை தட்டி கட்டுரை நாமத்தினை மேம்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். எங்களை அர்ப்பணிக்க முடியாத தருணத்துக்காக கரங்களை தட்டி கட்டுரை நாமத்தினை மேம்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஹalleluya. தூரமா உட்கார்ந்திருக்கீங்க, பக்கத்துல கையால் பிடிக்க முடியாது போல. ஓகே, வெரி நைஸ். கர்த்தராமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட சத்தியத்தில் தியானத்திற்காக ஏற்கனவே நாம் இந்த முக்கிய வசனத்தை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆவியானவர் இந்த நாளில உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ காது உள்ளவர்கள் கேட்க கண்டவர்கள் கவனமாக கேட்டு இறுதியை பணி எழுதி வைத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:17 அந்த வார்த்தையை முன்பாக வைத்ததால் இந்த 40 நாட்கள் நம்முடைய சபையில் நடந்து வருகிறது. அந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமே தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட நாம் பாடுபட்டால் அப்படியாகும். வெரி நைஸ். கடைசி வாசகம் நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, பாருங்க, இந்த குறிப்பிட்ட வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவரோடு கூட பாடுபடுவதற்கு, அவரோடு கூட பாடுபட்டால் கிறிஸ்துவின் மேன்மையை, இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை அடைவதற்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்து தருகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:5 வாசிக்கிறோம். எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. இந்த வசனத்துக்கு இணை வசனமாக நீங்கள் வீட்டிலே சென்று இதையெல்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 1:24. இப்பொழுதுதான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்கள் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றியிருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் மறுபடியும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:11-12 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வீட்டிலே சென்று வாசிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்த பொழுது, அதாவது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களையும் புதிய ஏற்பாடு இரண்டையும் முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. நீங்க எல்லாம் அப்படி சாஸ்திரமா அப்படியே விழுந்திருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாஸ்டர்யா நீ டீக்கனை அபிஷேகம் பண்ணாங்க. 3 மணி நேரம் முழங்கால் பண்ணி எந்திரிக்கிறது, அதில் அப்படி சாஸ்திரமா படுத்து அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தார். அடுத்ததாக ரெவரண்ட் ஃபாதர் அந்த பட்டத்தை கொடுக்கும்போது அதே மாதிரி
இந்த மாதிரி சாஸ்திரமாய் சில சபைகள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வருவாங்க, சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம், அப்புறம் 2 பாட்டு பாடுவாங்க, அப்புறம் சோத்திரம் அல்லேலூயா, அடுத்த ஒரு ஸ்பீடில் தம்பியை நான் பேசுறதுனால இப்போ லைவ்ல போட்டுருக்கா எப்படி கிட்ட சோத்திரம், அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொடுத்தீங்கன்னா வீடியோ. அதனால தான் அவரையும் வருவாங்க. அருமையான சுகந்திரம் ராமர் என்ன ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு குடும்பமாக இருக்கிறது, 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், கர்த்தர் உங்கள் குடும்ப பாரத்தை மாற்றப் போகிறார். நான் கேட்கிறேன், ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு குடும்ப பாரம் இல்லாமல் யாருக்கு குடும்ப பாரம் இருக்கு? அதை சொல்றதுக்கு ஒரு இந்த மாதிரி சபைகளை தெரியுதான் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, புரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். கரகரத்தில் ஏன்னா நாங்கெல்லாம் சூரியன் மண்டியது தெரியாத வளர்க்குறவங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்ததுனால இந்த ஊழியத்தை பார்த்தனால சொல்லுவேன், நினைப்பு விட்டு எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்தாருன்னு சொல்ல நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தமா இன்னொரு வசனத்தை கூட சொல்லுகிறேன். 1 Corinthians 2:7 நினைக்கிறேன். சீக்கிரமா வாசிங்க. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க 1 Corinthians 2:7 சிஸ்டர் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி ஆயத்தம் பண்ணினவைகளை எப்படி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனிதனுடைய இருதயத்தில் ஆண்டவர் இப்படி செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காவது நீ கண்கூட பார்ப்போமா இப்படி ஒரு சபை இருக்கும் அப்படின்னு மேலே 20,000 பேர் உட்காக்கூடிய ஒரு சபை ஆண்டவர் கட்ட போகிறார். 2026 முடியறதுக்குள்ள கண்டிப்பா முடியுங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கு. அப்ப கண் காணல, காது கேட்கல, இருந்துல தோண்டல, இந்த சபையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி ஆண்டவரே பயிர் காட்டி நடந்ததை உங்களுக்கு கூட்டி வைத்து வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து அதாவது சிலுவையிலே 7 வார்த்தைகளை குறித்து நாம் பேசுவோம். அத்தோடு கூட அந்த கஷ்டப்பாடுகளை நிறைத்து நாம் என்ன செய்வோம், பிரசங்கத்தை கேட்டிருப்போம், நீங்க கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த 7 வார்த்தைகளை அவர் சொல்லுவது அது மட்டும் அல்லாமல் அவர் சிலுவை சுமந்து முன்பாக இருந்து அவர் 7 முறை ரத்தத்தை சிந்தினார். அந்த பூமியில 7 முறை என்ன செய்தார், ரத்தத்தை சிந்தினார். அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாய் சித்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே சீக்கிரமாக ரத்தன சுருக்கமாக சொல்லி முடிய நான் விரும்புகிறேன். எடுத்து வாசியுங்கள். அதாவது லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே பார்த்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னதியில் 7 தரம் தெளிக்கப்பட்டவர். அதாவது உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது வருடத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசிரியர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக என்ன செய்ய வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு மனிதன் பாவம் செய்தார் என்று சொன்னால் அந்த பாவம் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒரு காளையோ ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். பார்த்துக்கோங்க, ஒரு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு பாவம் ஒரு மனிதன் செய்தார் என்று சொன்னால் கண்டிப்பா அந்த ரத்தம் 7 முறை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பிரதான ஆசாரியர் தெளிக்கிறார் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக. அதே போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்த பொழுது அவருடைய கடைசி ரத்தம் இந்த பூமியிலே விழுந்து ரத்தம் எல்லாம் போய் கடைசியில தண்ணி மட்டும்தான் வந்தது. ஒரு சுட்ட ரத்தம் கூட இந்த சரீரத்துல உங்களுக்காக எனக்காக செலுத்தினார். கரங்களை தட்டி கட்டு நாமத்தை பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியவே மாட்டேன், நான் கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? நான் பேசுறது தமிழ் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க,
இதை வைத்து தொடர்ந்து சில வசனங்கள் ஆதாரமாக வாசிப்போம். யோவானுடைய சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதுல 34 வசனத்தை வாசிக்கப்போம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவர் ஈட்டியினாலே விழாவை குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது. என்னாகமம் 15:5 எடுத்து வாசிங்க. என்னாகமம் 15:5. வானபலியாக கார்படி திராட்சரசத்தை படைக்க வேண்டும். கார்படி திராட்சரசத்தை படைக்க வேண்டும். ஆட்டுக்கடாவில் இருந்ததை ஆகி 10 2 பங்கானது ஒரு படியில் 3 1 எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியோ. ஓகே இருக்கு. இதுல இந்த வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கார்படி திராட்சரசமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்துல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குது? 5 லிருந்து 6 லிட்டர் மினிமம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 5 லிட்டர்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறியப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அந்த என்னாகமம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்த வண்ணமாக வானபலியாக கார்படி திராட்சரசத்தை படைக்க வேண்டும். அது எவ்வளவு என்று சொன்னால் பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 1 லிட்டரும் 100 மில்லியும். 1 லிட்டரும் 100 மில்லியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு மரித்துவிட்டார் என்று உறுதிப்படுத்தபடியால் தன்னுடைய தலையை சாய்த்தார். தலையை சாய்ப்பதற்கு முன்பாக பாருங்கள், கைகளால் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், கால்களால் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், முதுகிலே அப்படியே பார்த்த பார்த்தீங்களா படத்துல? எனக்கு கண்ணீர் வருது. இந்த கருணாமூர்த்தி படம் படும் பொழுது இங்கே பாண்டிச்சேரி பகுதியில் எந்த பகுதியிலும் தெரியல, இந்த தயாஷர் அவருடைய அந்த கரத்துல அந்த ஆணியை அடிக்கும் பொழுது அந்த ரத்தம் வந்து அப்படியே சீரிட்டு பாயும். ஒரு சகோதரி அம்மா வந்து மயங்கி விழுந்துட்டாங்க, பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. எனக்கு பாண்டிச்சேரி நடந்த சம்பவம், நான் விழுந்துட்டு நான் கூட சொல்றேன். அப்போ ஆண்டவருடைய அந்த பாதைகளை நினைத்து பாருங்கள், அவர் அவ்வளவு அடிக்கப்பட்டவராக அந்த சிலுவில அந்த அவருடைய சரீரமெல்லாம் வெயிட் ஆகி இப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இறந்து விட்டார், முடிந்தது. நீங்க வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது ஒரு போர் சேவகன் என்ன செய்கிறார்? கரெக்டா அந்த ஈட்டியை கொண்டு போய் எங்க குத்துறான்? லாவில குத்தும் பொழுது அந்த இருதயத்தில் இருந்ததான அந்த மீது இருந்ததான 1 லிட்டரும் 100 மில்லியும் எல்லாம் கீழே வந்து தண்ணியும் வந்தது என்று சொல்லி பண்டிதர்கள் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. உங்கள் மூலமாக அந்த நம்பிக்கை பெருகட்டும், அநேக ஜனங்களுக்கு அது பெருகட்டும், விஸ்தாரமாகட்டும், பணியை பெருகட்டும் என்கிற ஒரு விசுவாச கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாம்சமும் ரத்தமும் விமர்சிக்க வேண்டாம், அதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள போக விரும்பல. இந்த சிலுவையிலே இயேசு சுமந்ததின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். வசனமெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் நான் சுருக்கிக் கொள்கிறேன். பாடுகளை சுமந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8:17 பலவீனங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். துக்கங்களை சுமந்தார். ஏசாயா என்ற தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சாபங்களை சுமந்தார். என் ஆண்டவர் இந்த சுமந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் பார்க்க என்று சொன்னார். உங்களுக்காக எனக்காக ஒவ்வொரு காரியமும் அது அர்த்தமுள்ளதா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா என்ற தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இளங்கிளையை போலவோ வேரை போலவோ அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பாருங்க, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புவார். வேத
பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே செப்டுவஜி அப்படின்னா வேதத்தை ஒரு 70 பேர் நபர்கள் தியானம் பண்ணி எபிரேய பாஷையிலிருந்து கிரேக்க பாஷைக்கு எழுதினார்கள். கிரேக்கிலிருந்து இங்கிலீஷ் எழுதினார். நம்முடைய தமிழ் இதெல்லாம் வந்தது. இந்த இளங்கிளை அன்றே ஏசாயா தீர்க்கதரிசி குறி வைத்து விட்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே. பாருங்க எப்படி என்று சொன்னார், இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திற்கு துளிர்கிற ஒரு கன்னிய ஸ்திரீ, ஒரு வாலிப பெண் யூதேய தேசத்தில் எழுப்புவாள். அவருடைய பெயர் மரியாள் என்று அறியப்படும். அப்படிப்பட்டதான அந்த பெண்மணி, யோசித்து பாருங்க, ஒரு வாலிப பெண் எப்படி ஒரு குழந்தை பெற முடியும்? கேள்வி எழுதும் அல்லவா? எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டுடைய தீர்க்கதரிசன வார்த்தை தெளிவாய் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அவரிடத்திலிருந்து பிறக்க போகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதைத்தான் 9:5 வாசிக்கிறோம் நினைக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஒரு ஸ்திரீயிடத்திலிருந்து, கன்னிய ஸ்திரீயிடத்திலிருந்து ஒரு குமாரன் பிறப்பார் என்கிறதை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுக்கு உதாரணமாக இன்னும் சில வேதத்தில் உள்ளதான அடிப்படை சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பாருங்க, ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது பரிசுத்த சந்ததி, தேவ சந்ததி இந்த பூமியிலே உருவாக வேண்டும் என்பதற்காக தேவ தூதர்களும் சற்று குறைவாக மனிதனை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். மனிதனுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆதாம் என்று ஒரு நபரை மட்டும் குறிப்பிட, அந்த ஆதாம் மூலம் வந்ததான மனிதர்கள் எல்லாருமே அந்த மொத்த மனுகுலத்துக்கு தேவ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியிலே மனிதனை சிருஷ்டித்தார். யோசித்து பாருங்க, ஒரு பாவம் செய்த நிமித்தமாக ஒட்டுமொத்த மனுகுலத்திற்குமே பெரிய ஒரு பேராபத்தாய் மாறிவிட்டது. அந்த தோட்டத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளாய் சொல்லி வருவார், ஆதாரத்தையும் ஏவாளையும். இது ஒரு 3வது வார்த்தையாய் இந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல யாருக்கு சொல்லுகிறார்? ஏவாளுக்கு சொல்லுகிறது, ஸ்திரியே நீ இப்படி செய்தது என்ன? எல்லாம் இழந்த ஆசீர்வாதம், எல்லாம் இழந்த அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய சந்ததியை ஒட்டுமொத்த மனுகுலத்திற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை வாசியுங்கள் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 26வது 19வது அதிகாரம் 26, 27 சீக்கிரமா வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எவ்வளவு தூரத்துக்கு இயேசு இருப்பாங்க, அந்த தாயை எடுத்து வந்திருப்பாங்க. காணா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக வளர்க்கும் பொழுது தாயை கூட இருந்தாங்க. 12வது வயசுல தேவாலயத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய மகனை காணவில்லை, தன் தாய் தகப்பன் எவ்வளவு துடித்திருப்பார்கள். தன்னுடைய சிலுவையிலே அவர் அறையும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? அந்த மரியாளுக்கு அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். வாசிக்க பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த ஸ்ரீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். ஸ்திரியே, அங்க ஆதியாகமத்தில் என்ன வாசித்தோம்? ஸ்திரியே இப்படி செய்தது என்ன? இங்க ஸ்திரியே அதோ மகன். நம்ம பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட், நேரம் இல்லை. அருமையான ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தைக்கும் இந்த யோவான் வசனத்திற்கும் நீங்க இந்த ஐசையா வசனத்தை 3 வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் பூமியிலே திறந்து அந்த பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும் என்பதை திட்டமாய் தெளிவாய் தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ இந்த நாளிலே, வருகின்ற நாட்களிலே
உண்மையாய் அவரை தேடும் பொழுது, உண்மையாய் அவரை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது. இதிலிருந்து இந்த 7 வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை உங்கள் மத்தியில் சொல்லி இந்த என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், அந்த ஆதியிலே படைக்கப்பட்டதான அந்த மனுஷி ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தார். ஆனால் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானிடம், தாயாரிக்காத மரியாதையிடம் இவ்வளவு தூரத்துக்கு ஸ்திரியே என்கிற வார்த்தையை சொல்லி, நீங்கள்லாம் 7 வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணதை கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு நீங்கள் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த 7 காரியத்தை ஒன்றாக உங்களுக்கு சொல்லி சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். கொஞ்சம் குறிக்கமா? அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய், பாருங்க, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. எல்லாரையும் விட்டுட்டு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். எதற்காக வேண்டுதல் செய்கிறார்? வேதனையை தாங்க முடியவில்லையே, எப்படி நான் தாங்க போகிறேன்? எப்படி இதை சகிக்க போகிறேன்? நான் எப்படி இதெல்லாம் என்னுடைய இப்படியெல்லாம் நடக்க போகிறதே என்று சொல்லி பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவராக அந்த கெத்செமனே தோட்டத்திலே விழுங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண பொழுது அந்த வார்த்தை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவான இடத்துல ஒப்பு கொடுத்து பரவாயில்லை என் ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக வேர்வை என்னவாக விழுந்ததா? என்னவாக விழுந்ததா? ரத்தமாக விழுந்ததா? எதை நினைக்கிறீங்க? அவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய சரீரத்துல காயங்கள் பட போகிறது, வேதனைகள் அனுபவிக்க போகிறார், சிலுவையை சுமக்க போகிறேன், இந்த ஒட்டுமொத்த மனக்குளத்துக்காக இவ்வளவு பாடுபட போகிறேன் என்கிற அந்த வேண்டுதலோடு கூட பிதாவின் சன்னிதியிலே சென்ற பொழுது வேர்வை என்னவாய் மாறினதா? இரத்தமாய் மாறினது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த 42வது வசனத்துல பாருங்க, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய வேலையிலே இன்னும் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னா வேலை கிடைக்க வேண்டும், திருமணம் நடக்காமல் இருக்கிறேன்னு சொன்னா திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னா குழந்தை வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கிற வேண்டுதல், ஏவுதல், விண்ணப்பம் உங்களுடைய இருதயத்திலிருந்து புரிவிக்கப்படுவதாக. ஏனென்று சொன்னால், உங்களுக்காக அன்றே கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்து விட்டார்? வேர்வை இரத்தமாய் மாறினது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 2வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 26வது வசனம். ஏன் வாசிக்க சொல்றேன்னா, சில பைபிளை திறக்க மாட்டீங்க, அதனால அட்லீஸ்ட் இந்த வார்த்தைனால உங்க செவிகளை துடிக்கிட்டு என்பதற்காக தான் இந்த வசனங்களை மட்டும் வாசிக்க நான் சொல்லுகிறேன். வாசிக்க. அப்பொழுது அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் வாரினால் அடிப்பித்து. 2வதாக அவரை அடித்த பொழுது, வாரினால் அடித்த பொழுது ரத்தம் பீரிட்டு வந்தது. எப்படி என்று சொன்னால், பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சாட்டை வந்து, அதாவது ஒரு கைப்பிடியோடு சேர்த்து அப்படியே வந்து 3 கொக்கி இருக்குமா, அந்த 3 கொக்கிலையும் மறுபடியும் 3 கொக்கி வருமா. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியல. 9 கொக்கி இருக்குமா அந்த சாட்டையில. எத்தனை கொக்கி இருக்குமா பாருங்க, இப்படி இருக்குன்னா அந்த 3, அந்த 3லயும் ஒவ்வொரு கொக்கில 3. அப்போ அந்த சாட்டையினால் அப்படியே அடிக்கும் பொழுது அந்த முதுகில் இருக்கிறதான அந்த சதை இருக்கிறதல்லவா, அவனால இழுக்க முடியாது, அது அப்படியே கொத்தி சதைகள் அப்படியே வெளியே வரும். நீ யோசித்து பாருங்க,
நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு சாதாரண ஒரு முள்ளு குத்துனாலோ இந்த சாதாரண கீழே விழுந்தாலும் நம்முடைய காயங்கள் வேதனைகள் எப்படி இருக்கும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த சாட்டையினால் எத்தனை அடி வாங்கினாரா? எத்தனை அடி வாங்கினாரா? எனக்கு கேட்கல. 30 பின்னாடி எத்தனை அடிங்க? 30. அதாவது மருத்துவ ரீதியாக வியாதிகள், நூறுக்கணக்கான வியாதிகள், ஆயிரக்கணக்கான வியாதிகள், சில வியாதிகள் வாயிலேயே இந்த கொரோனாவுக்கு அந்த கட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. கொரோனா வார்த்தையை வயசானவங்க கேளுங்க, சொல்ல தெரியாது. அதாவது பண்டிதர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்த வியாதிகளுக்கு ரூட் வேர், சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் ரூட், அப்படிதானே? ரூட் வேர் எத்தனைன்னா, எத்தனை வியாதி? 39 வியாதிகள். எத்தனை வியாதிகளா? ஒவ்வொரு வியாதிகளா அந்த ரூட்ல இருந்துதான் நூற்றுக்கணக்கான வியாதிகள் நடந்துட்டு இருக்குது. வயசானவங்க இருக்கிறீங்க, அந்த காலத்துல சுகர் இருந்துச்சாயா? எங்க அம்மாவோட பிறந்தவங்க 10 பேர். எத்தனை பேர்? 10 பேர். யாராவது இருக்கீங்களா? எங்க பாட்டிகிட்ட கேட்பேன், ஹாஸ்டல் வச்சுருக்க பாட்டி, 6 ஆம்பளைங்க 3 4 பொம்பளைங்க. அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இந்த நூற்றாண்டிலே நம் கண்முன்னே போய் பார்க்கிறோம். அந்த நாட்கள் யோசித்து பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? கேட்டு பார்த்து எனக்கு அடுத்த மகளையும் தூரையும் ஜாரதையும் இப்படி கூட்டிட்டு சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவே தண்ணி நாமத்தில் இருக்காங்க வருகிறவங்க பார்ப்பவர்கள் இருந்தவரும் இருக்கிறவங்க ஏதாவது புரியுதா? பேசிட்டே புரியுது ஒண்ணுமே. அதனாலதான் கேள்வி கேட்டு உங்களை பேச வச்சு நினைச்சிட்டு இருக்கிறேன். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? அப்போ அவரு 2 நபர்களை திருமணம் செய்தார். யாரெல்லாம்? நீ சொல்லணும், இல்லைன்னா விட மாட்டாங்களா? இல்லைன்னா எத்தனை கொடுத்ததா ஒவ்வொரு தான் முடிப்பேன். நீங்க சொல்லணும் ராகேல், லேயா. அப்போ யாக்கோபு யாரைத்தான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது? கரெக்டா சொல்லுங்க. ஆனா யாரா கிடைச்சது? அதுக்கு பிறகுதான் யார் கிடைச்சா? யாருடைய கற்பம் அடைக்கப்பட்டது? யாருக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார்? லேயாருக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தார்? உங்களை பிள்ளைங்க வந்துட்டீங்களா? 7 பிள்ளைங்க. அப்பமே பூரணம். யாக்கோபு லேயா பத்தி யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் ரூபன், சிமியோன், அடுத்து லேவி, அடுத்து யூதா, அப்படிதானே? எல்லாம் அபிரகாம் ஐயா, ஈசாக் ஐயா, யாக்கோபு ஐயா, அடுத்து யோசேப்பு, இப்படி மோசே, இப்படி செஞ்சிடும். நம்ம பிரசங்கத்தை கேட்டு அப்படியே வந்துடும். ஆனா பாருங்க, லேயா எவ்வளவு மன கிளேசம் உள்ள ஸ்திரியா இருக்கான்னு சொல்றோம்னா நமக்கு புரியும். லேவி கோத்திரத்தை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியர் தான் எங்க போய் ரத்தத்தை தெளிக்க வேண்டும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல 7 முறை. புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் லேவி இருந்தாரு. பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் லேவி இருந்தாரு. புதிய ஏற்பாட்டிலும் இருந்தார். சகரியா என்ற ஒரு ஆசாரியன். அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? அப்ப அவனுக்கு யார் பாட்டி? புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுக்கடுத்து யார் வர்றா? யூதா. யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை யார் வந்தா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதா கோத்திரத்திலிருந்து இன்னும் வந்திருக்காங்க. ஆசாரியர்கள் வந்தார்கள், ராஜாக்கள் வந்தார்கள். உதாரணத்துக்கு சாமுவேல் இருக்கிறாரு, நம்ம தாவீது இருக்கிறாரு, அவருடைய அப்பா ஈசா இருக்கிறாரு, சாலமோன் இருக்கிறாரு, இப்படி சொல்லிக்கொண்டே வரலாம். அப்படி சந்ததியில் வந்தவர் தான் தாவீது. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புறக்கணிப்பின் உச்சத்தில் இருந்ததான அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்துதான் என் ஆண்டவர் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் எழுப்பியிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு தெரியும், ரூத் 4:11 வாசிக்க பார்ப்போம்.
இது ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் உள்ள வந்ததுனால மட்டும் நான் சொல்றேன். 4:11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலையும் லேயாளை போலவும் யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு? போவாஸ் ரூத் இருக்கிற தம்பதியிட்ட அந்த சரித்திரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. ரூத் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், போவாஸ் எந்த வம்சத்தை சேர்ந்தவன் பாருங்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே இந்த லேயாளுடைய சந்ததிகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டருக்கு அடுத்து நல்ல சந்ததிகள் எழும்ப வேண்டும். அதுக்கு நீங்கள்லாம் முத்துக்களா மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஓகே, அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டுல வந்து லேவியன் இருக்கிறார். நம்ம ஏதோ நினைக்கிறோம் வசனத்தை ஏதோ கர்த்தர் நல்லவர், நல்லவர், பொதுவானவர், அதிசயமானவர், அற்புதமானவர் கேட்டு கேட்டு உள்ள சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்முடைய செவிகள் என்ன செய்ய மாட்டேங்குது? இடம் கொடுக்க மாட்டேங்குது. பாருங்க, அந்த லூக்காவின் சுவிசேஷம் 1:11 வாசி பார்த்தீங்கன்னா, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் பேர சொல்லுங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாருங்கள், உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பேர். இந்த வசனத்துல தான் 3 பேர் இருக்கும். அப்பா பேரு, அம்மா பேரு, பையன் பேரு. அப்பா பேரு யாரு? பாருங்க, லேயாள தொடர்ந்து எங்க கொண்டு முடிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வசனங்களிலும் என் ஆண்டவர் பின்பற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த சகரியா என்று சொன்னால் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார் என்று அர்த்தமாகும். சகரியா என்று சொன்னால் கர்த்தர், ஏன்னா அவருக்கு என்ன வயசாச்சு? நம்பல, விசுவாசம் வரல. ஆனா அந்த நம்பிக்கை தேவதூதர்கள் மூலமாய் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை என்னெல்லாம் மாறினது என்பதை நாம் பார்க்கலாம். எலிசபெத் என்று சொன்னால் தேவனுடைய வாக்கு தத்தம். யாரும் எலிசபெத் இருக்கீங்களா? ஒரு நாள் உங்க வார்த்தை, உங்க பேருக்கு அர்த்தம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்க? தேவனுடைய வாக்கு தத்தமா இருக்கீங்க, மறந்து விடாதீங்க. யோவான் என்று சொன்னால் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். கர்த்தர் என்னவா கொடுத்தாரா? அந்த வயசான காலத்திலையும் ஆண்டவர் கிருபையா யாருக்கு? ஒரு யோவானை கொடுத்தார். அந்த யோவான் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த காலத்திலேயே அவர் பிரசங்கம் பண்ணிருக்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளை. இன்னைக்கு நான் பேசணும்னா அவ்வளவுதான். அவளும் சொல்லியிருக்கிறாரு, புத்தி இல்லாத. இன்னைக்கு நான் சொன்னோம்னா அவ்வளவுதான். பாண்டிச்சேரியில அப்பா எனக்கு ரொம்ப வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு காலம் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறார். எதை? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவில் வைத்திருக்கிறார். எப்படி அதை செய்ய போகிறார்? கர்த்தரை கிருபையாய் செய்ய போகிறார். பாருங்கள், இந்த 2வது காரியத்தை சொல்றதுக்காக இவ்வளவு சரித்திரத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 39 அடிகள் அவருடைய முதுகிலே அடித்து இழுக்கப்பட்டது. சதைகள்லாம் அப்படியே கடந்து வந்தது. நினைச்சு கூட பார்க்க முடியல. அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவ்வளவு தூரத்துக்கு மன உடைந்து, ஆண்டவரே எனக்காகப்பட்ட பாடுக்காக நன்றி ஆண்டவர், நான் செய்ய வேண்டிய, நான் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை நீர் அனுபவித்தீரே என்கிற ஒரு மன உணர்வு, ஒரு ஏங்குதல் உங்களுக்கு எனக்கு வர வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாத்தீங்களா, அந்த 39 அந்த ரூட் வியாதிக்காக, உங்களுக்காக எனக்காக அந்த அடிகளை ஆண்டவர் அனுபவித்தார் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. பண்டிதர்கள் சொல்வது வேதத்தில் கிடையாது. ஆகவே வெளியில போய் சொல்லிடக்கூடாது. பாஸ்டர் கிங்ஸ்டன் இப்படி சொன்னாங்க. உலகத்துல எத்தனை வியாதியா இருக்கிறான்? 39 வியாதியா இருக்கான்னு சொல்லி சொல்லிடக்கூடாது. ஆமா, அது பாத்தீங்கன்னா கட் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு பேசுறதுக்கு. கத்தர் சொல்ற பாருங்க, ரூட் எல்லாம் சொல்லு. ரூட் வேறு சொல்ற பார்த்தீங்களா? இப்பதான் எல்லாம் கட்டிங் பண்ணி என்னது மரம் செடி கொடியெல்லாம் என்னென்னமோ காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, இருக்கு. அடுத்து 3வதாக வாசிங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 50வது அதிகாரம் 5, 6. சீக்கிரமா வாசிக்க பாருங்க.
சீக்கிரமா ஒரு 10 கர்த்தராகிய நிமிஷம். ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, ஆ. நான் பின்வாங்கவும் இல்லை. பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் ஆ. தாடை மயிரையும் அங்கே நிறுத்தி வாசிங்க சிஸ்டர். தாடை மயிரையும் தாடை மயிரையும் பிடுங்கிறவர்களுக்கு ஆ. என் தாடைகளையும் என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, இது மட்டும் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி இறந்தார் என்று சொல்லி பண்டிதர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:11 நினைக்கிறேன். சீக்கிரமா வாசிங்க. அதை சொல்லிட்டு இந்த வார்த்தையை நான் அர்த்தத்தை சொல்கிறேன். ஆகையால் அந்த திஷ்டாந்தப்படி ஆ. ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே ஆ. விழுந்து போகாதபடிக்கு ஆ. நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஆ. ஜாக்கிரதையா இருக்க கடவோம். எபிரேயர் 4:11 வாசிக்கிறீங்களா? சரி, இருக்கட்டும். வசனம் வரும் நினைக்கிறேன். எப்படி என்று சொன்னால், துண்டிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு வார்த்தை எபிரேயர்ல தான் இருக்கிறது. எந்த வசனம் சரி நான் பின்பாக நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி மரித்தார் என்று சொன்னால், அதாவது இந்த பெரிய மரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மரத்தை உள்ள அப்படியே என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படியே ஓட்டப்பட்டாங்க. இந்த மரம் பார்த்தீங்களா, இது அப்படியே உள்ள எம்டியா இருக்குமா. இங்கிருந்து ஒரு கேப் எடுத்து சரீரத்தை மேல அப்படி வைத்து விட்டார்கள். அறுப்புண்டு என்கிற வார்த்தை எபிரேயர். அதை அப்படியே ரப்பத்தை வச்சு என்ன செய்தார்களா, அறுத்தார்கள். அப்படிதான் ஏசாயா தீர்க்கதரிசி மரித்திருக்கிறார் என்று சொல்லி பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய தாடி அந்த மயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வசனத்துல வாசிக்கிறீங்களா, பிடுங்கப்பட்டதா, ஒன்று ஒன்றாய் பிடுங்கப்பட்டதா. ஒரு தலைமுறையை பிடுங்கினா எவ்வளவு வேலை நடக்குது. யோசித்து பாருங்க. அவருடைய தாடியுள்ளதான ஒவ்வொரு அந்த மயில்களும் பிடுங்கப்பட்டது. எதற்கென்று சொன்னால் அவமானப்படுத்தப்படுவதற்காக, நிந்தைக்காக, காரி துப்பினார்கள். அந்த உண்மையினர் என்ன செய்தார்கள், அவருடைய முகத்தை காரி துப்பினார்கள். நிந்தை, அவமானம், பாடுகள், கஷ்டங்கள், இதற்கெல்லாத்திற்காக தன்னுடைய முகத்தில் இருந்ததான ஆடி மயில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக மத்தேயுவின் சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். பாருங்க, இப்ப எப்படியெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது பாருங்க. வேர்வையினால் சிந்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது என்ன சொன்னேன், குழந்தைங்களா, வேர்வையினால் சிந்தப்பட்டது, அடுத்து வாயினால் சிந்தப்பட்டது, அடுத்து முள்ளுகளால் சிந்தப்பட்டது. நாலாவது நேரம் வந்திருக்கிறோம் பார்த்துக்கணும். அப்புறம் வசனத்தில் வாசித்தோம் அல்லவா, 27, 29 முள்ளுகளால். இந்த முள்ளுகள் வந்து ஆணி மாதிரி இருக்குமா. இது நம்ம பாண்டிச்சேரி பகுதியில் கிட்டலாம் போற ஏரியாவில் இருக்கிற கல்வியல் மாதிரி முள்ளு மாதிரி கிடையாது. சில நேரத்தில் நம்ம பிடிச்சா கூட அந்த முள்ளை என்ன செஞ்சிருக்கு, உடைச்சிருக்கு. கையில் எடுத்து அந்த முள்ளு எடுத்தாலே நம்ம என்ன செஞ்சிருக்கு, உடைச்சிருக்கு. ஆனா இஸ்ரவேல் தேசத்தில் அப்படிப்பட்டதான முள்ளுகள் கிடையாது. நீளமான முள்ளுகள். அதை அப்படியே அப்படியே கிரீடம் மாதிரி ஏற்பாடு பண்ணி தலையில வைத்தார்கள். அந்த தலையில வைத்த பொழுது அந்த முள்ளு வந்து பட்டு இந்த கண் விழியா கூட வந்துட்டான். பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர். அதுல நல்ல அந்த மகாத்திரமா இருந்த போர் சேவகர்கள் அந்த கட்டைகள் எடுத்து அடித்தார்களாம். அந்த அளவுக்கு பாடுபட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கடைசி இரத்தம் வரை சிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஐந்தாவதாக வாசிங்க மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு
அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். பாருங்கள், அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். ஐந்தாவதாக சிலுவிலை அறைந்தார்கள். கையில் இருந்த கையில் நீ யோசித்து பாருங்க, ஒரு அவ்வளவு பெரிய சரீரத்தை அந்த சிலுவையிலே ஒரு சின்ன ஆணியினால் அடித்து நிப்பாட்ட முடியாது. நம்ம தமிழ் பாஷையில தெளிவா சொன்னோம்னா ஆப்படிக்கும். ஏன்னா அப்படின்னா தான் என்ன செய்யாது, வெளியே வரணும். யோசித்து பாருங்க, அந்த கையில அவ்வளவு தூரத்துக்கு இனமான ஆணிகள் எல்லாம் அந்த சில நேரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம், நம்முடைய பாஷையில சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஆணியினால் அவர் அடிக்கப்பட்டவராய் கையிலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். 22வது சங்கீதம் 14வது வசனத்தை சீக்கிரம் வாசித்து பார்ப்போம். சீக்கிரம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். பாருங்க, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி. பாருங்க, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு சங்கீதக்காரன் மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லுவார்கள். அடுத்தது 6வதாக மறுபடியும் வாசியுங்கள். அதே 27வது அதிகாரம், மத்தேயு 27வது 55வது வசனம். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. கைகளினாலும் கால்களினாலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு என்று வரும். கைகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. அடுத்து காலில் அடித்த பொழுது ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்போம் என்று சொன்னோம். ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்க, கால்களினால் ஆணிகள் அடிக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால், சத்துருவா இருக்கிறத சாத்தானை மிதிக்கும்படியா, சத்துருவா இருக்கிறத பிசாசை மிதிக்கும்படியா, சத்துருவா இருக்கிறத பொல்லாங்களை மிதிக்கும்படியா தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்ப எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க, உன்னுடைய கால்கள் அநேக இடங்களுக்கு சென்றிருக்கிறது தேவனுக்கு விரோதமாய், ஆகவே உனக்காக எனக்காக அந்த கல்வாரி செல்வதை காலைகள் என்ன செய்யப்பட்டார். ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், தேள்களையும் என்னது சர்ப்பங்களையும் விரிப்பார். அருமையா பாட்டு, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுமே, அருமையான பாட்டு. அப்படிதானே அந்த பாட்டெல்லாம் பாடும்பொழுது எதுக்காக என்று சொன்னார், ஒட்டுமொத்த அந்த சத்துருவின் சிலையை முறியடிக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து கரங்களை தண்ணி கற்றுடைய நாமத்தை நடைபெறுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 8வது சங்கீதம் 4வது வசனமும் 5வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்க பார்ப்போம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆண்டவர் நம்ம படைத்ததற்கான நோக்கம் நல்ல ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த நாட்களில் உருவாக வேண்டும். உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் தொழில்கள் ஆசீர்வாதங்கள் மாற வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான சாம்பல்கள் சிங்கரமாய் மாற வேண்டும். கண்ணீர்கள் கழிப்பாய் மாற வேண்டும். நீங்கள் எல்லா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு சொன்னார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திவிட்டார். அல்லேலூயா. இரத்த சிந்தை இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவன் நமக்காக ஒவ்வொரு இரத்தங்களை ஒவ்வொரு இடங்களிலும் அவர் இரத்தத்தை சிந்தினார் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. கடைசியாக அந்த 7வது காரியத்தை பார்ப்போம். யோவான் 19:34 ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஆகவே கடைசியாக அவர் மரித்த பொழுது ஒரு போர்சேவன் கடந்து வந்து ஒரு ஈட்டியை எடுத்து விழாவிலே குத்துகிறார். 7 முறை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொழுது அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ரத்தம் சிந்தின இல்லாமல் அந்த அருமையான ஒரு பாடல்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் இதை ஒப்பிட்டு எனக்கு அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக
காலையில இங்க வந்திருக்க பொழுது ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு அதை மட்டும் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 7 காரியம் நீங்கள் பிரசாந்தி எழுதி வைத்திருப்பீர்கள். நீங்க வீட்டிலே சென்று நல்ல முறையில தியானம் பண்ணுங்கள். இந்த 2 நாட்கள் இந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இந்த இரத்தம் சிந்தத்தின் நிமித்தமாக பெரிய ஒரு மாறுதல் உண்டாயிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார், நன்மைகளை வைத்து போயிருக்கிறார் என்கிற ஒரு எண்ணம், உத்வேகம் உங்களுக்கும் எனக்கும் உருவாகட்டும். எடுத்து வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதை குறிப்பிட்ட ஒரு 4 வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்க பார்ப்போம். 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் 1வது. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர்கள் வியாதிகாரத்தில் செய்த அற்புதங்களை பிரதான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு என்ன செய்தார்கள்? உங்களுக்கு பின்னாடி அநேக ஜனங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பார்க்கணும், ஏச பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மலையாளத்தில் சொல்லுவாங்க, பள்ளி போயா அந்நிய பாஷா, வெளி போயா பரிபாஷா. தமிழ்ல எப்படி தெரியுமா? பள்ளிக்கு போனா அந்நிய பாஷை, வெளியில போனா இப்படி ஒரு ஆன்லைன் பிரயோகம் நடந்து கொண்டிருக்கலாம். அப்பொழுது ஒரு மலையாளி பிரசங்கிய சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். தெய்வ முன்னே தெய்வத்தின் பிள்ளாக என்று பயங்கரமா பேசுறார். ஒரு பாட்டியம்மா ஒரு நாளிலே ஒரு வாலிப சகோதரனை கூட்டி வந்தார். அப்போ அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கேட்டது விதமாக, அபிஷேகத்தை கேட்டது விதமாக ஒரு ஆன்லைன் பெயருக்கு என்ன செய்தாரு? கூட்டி வந்தார். ஒரு சகோதரன், ஒரு புறச்சாலியான ஒரு சகோதரன் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார். எதுக்காக சொல்லிக்கிறப்பா? அப்போ பிரசங்கம் அலர் பறந்து கொண்டு இருக்கிறது, ஆராதனை அலர் பறந்து கொண்டு இருக்கிறது. கேரளா ஆராதனை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்படியே முன்னி நேரம் என்ன செய்வாங்க, சூடாம பேசி நம்மளுக்கு விசுப்பேற்றி விட்டுருவாங்க. நம்மளும் அப்படியே பிரசங்கம் போய்கொண்டு எல்லாம் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மா பேரு ஷீபாமா. என்ன பேரு? இந்த அம்மா பேர் என்ன பேரு? வேற யாரும் பேர் போய் கூப்பிட்டாதீங்கன்னா. ஆமா. அப்போ ஷீபாமா நம்ம எல்லாரும் அடிவாசி பேசுறாங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லவே வேண்டாம். அப்ப எல்லாம் கைத்தட்டி ஆராய்ச்சி கொண்டு இருக்கும்போது இந்த மாடுக தம்பி மட்டும் பின்னாடி அமைதியா இருக்கான். என்னவா இருக்கான்? அமைதியா இருக்கான். சோதகரை பார்த்தாரு, என்னடா எல்லாரும் கைத்தட்டி இருக்கிறாங்க, எல்லாரும் அடிவாசி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊழியர் அந்த வாலிப சகோதரத்தை சென்றார். சென்று அப்படி கரத்தை வைத்து கூட்டாரப்பா 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 அப்படின்னு இருக்காரு. கூட்டாரமா கூட்டாரமா மலையாளத்துல என்ன, கூட யாருன்னு அவனுக்கு கேட்டது. புரியுதா அவனுக்கு? கூட கூடாரமா 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 ஸ்பீட்ல பேசும் பொழுது அவனுக்கு என்ன கேட்டிருக்குன்னா, கூட யாரு? அவன் உடனே கையை தட்டி ஷீவாமா 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 அப்படின்ட்டான். உடனே போதுங்க அவனுக்கு ஆங்கில பாஷை கிடைச்சிட்டு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சிறுவை தியானத்துக்கு போகிறோம், நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கட்டுடைய வார்த்தையை கேட்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம். ஆனா இந்த 4 செவரு கழிச்சு வெளியே போயிட்டா வந்து பாரு வின்சென்டா அந்த அளவுக்கு வசிக்க பாப்பாடு. அதான் இந்த இடத்துல பார்க்க போறோம் பாருங்க. எப்படின்னு இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு உட்கார்ந்தார். அங்கே தம்முடைய சீஷர்களோடு என்ன செய்திருக்கிறார்? உட்கார்ந்தார். உங்க போதகர் எப்பொழுதும் உங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? தேவனுடைய மனிதன் எந்த கன்வென்ஷனும் போது நான் பார்த்தது கிடையாது. எந்த ஆன்லைன் பிறகு உட்கார்ந்துருக்க நான் பார்த்தது கிடையாது. பாண்டிச்சேரிக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன். இங்க கூட ஒரு சபைக்கு நான் ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறேன் பாஸ்டர். ஆனா எனக்கு இப்படின்னு தெரியல. பாருங்க, ஆண்டவர் நல்ல ஒரு சபை ஊழியரை உங்களுக்கு பேசியிருக்கிறார். பிரோஜனப்படுத்திக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க, வேதத்துல ஒரே ஒரு
பகுதி மட்டும், அந்த வார்த்தை மட்டும், இயேசு கண்களை ஏறெடுத்தார் என்கிற வார்த்தையை அங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல இருக்குது பழைய ஏற்பாட்டுல, செருபாபேல் தூக்கு நூலை தூக்கி பிடித்த பொழுது யாருடைய கண் பார்த்தது? கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா. உங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே கடைசி இரத்தம் வரை சிந்தி விட்டார். உங்களை பார்க்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும், உங்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும், கணவன் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், உங்கள் தொழிலை கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், உங்கள் வியாபாரங்களிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். உயர்வுகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பது இந்த சமயமே கிடையாது. வாசிக்க சொல்லுங்க. திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, யாரை நோக்கி? பிலிப்புவை நோக்கி. பிலிப்பு எப்படி ஊழியம் செய்தார் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். ஆனால் பிலிப்பு இன்னொரு பேர் வருகிறது அந்திரேயா. இந்த ரெண்டு ஊருக்காரன் தான். எந்த ஊருக்காரன்? திபேரியா கடல். நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. இது அவங்களுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். 12 சீடர்ல மீதி 10 பேரை கூப்பிடல. யார் பேரெல்லாம் கூப்பிட்டாங்க? பிலிப்புவை நோக்கி. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யார் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு, யார் குடும்பத்துல என்ன இருக்கு, யாருடைய உள்ளத்துல இல்லத்துல என் ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? என் இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. வாசிங்க. இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஏன் பிலிப்பிட்ட கேட்கணும்? பிரசங்க கேட்டீங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்தார். மீதி எத்தனை கூடை நிரம்பி வழிந்தது? 12 சீடர்களுக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. கட்டப்படல. முன்னாடி என்ன இருக்கு தெரியும்? ஆண்டவர் யாரதான் பசங்க பார்க்கிறாரு? பிலிப்புவை நோக்கி இருக்கிறதான ஒவ்வொரு நபரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். சகோதரியை உங்களை பாரு, சகோதரனை உங்களை பாரு, பின்னாடி இருக்கிற ஐயா உங்களை பாரு. உங்களை பார்த்து கேட்கிறதா அந்த வார்த்தை என்னன்னு வாசிக்கணும். பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களையும் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை பாருங்க, தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம் அவனை சோதிக்கும்படி. பாருங்க, சோதிக்கும்படி. இப்படி கேட்டார். சோதனை செய்கிற மனுஷன் இதெல்லாம் பாட்டு படிக்கிறாங்க. தெய்வங்களுக்கு சோதனை போதும் அப்படின்னா உங்களுக்கு சோதிக்கும்படி. எப்படி சோதிக்கும்படி? யாரை சோதிக்கணும்? ஏன் பிலிப்புவை சோதிக்கணும்? அத்தனை சீடர்கள் இருக்கும் பொழுது கரெக்டா யாரை பிடிக்கிறாரு? பாண்டிச்சேரியில இத்தனை ஜனங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிறார். இந்த சபையை கட்டுப்படியா, இந்த சபையை கட்டுப்படியா, இந்த சபையை திரளான ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கபடியா, இந்த சபையில திரளான ஜனங்கள் நிரம்பி வழிபடியா, இந்த சபையிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியதான அநேக ஊழியர்களை எழுப்பபடியா, இவாஞ்சலிஸ்டை எழுப்பபடியா, தீர்க்கதரிசிகளை எழுப்பபடியா ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையின் காலம். அதை வாசிக்க பார்ப்போம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு. எப்படி? 200 பணம் எங்க இருந்து வந்துச்சு? இது யார் சொல்றா? இது யார் சொல்றா? சொல்லுங்கடா. என்ன எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? பிலிப்பு சொல்றாரு. அப்படிதானே? அப்போ பிலிப்புல என்ன இருக்குது? அப்போ இருக்குதா இல்லையா? ஏன் கரெக்டா அடி வயித்துல ஆண்டவருக்கு அடி வயித்துல கை வைக்கிறார். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். வேற எங்கேயாவது போய் கொடுத்தீங்க, வேற எங்கேயாவது போய் சபையை விட்டுட்டு, நம்முடைய திருச்சபையை விட்டுட்டு, அந்த காணிக்கை இந்த காணிக்கைன்னு சொல்லி எங்கேயாவது கொடுத்தத ஆண்டவர் கரெக்டா அடி வைக்கிற கை வைப்பார். பிலிப்பு எவ்வளவு பெரிய ஊழிய சீஷன் பார்த்தீங்கல்ல? அவர்கிட்ட என்ன இருந்திருக்கிறது? என்ன இருந்திருக்கிறது? 200. இந்த பிலிப்பு எப்படின்னா அவனுடைய அர்த்தம் குதிரை பிரியன் என்ற அர்த்தம். எப்படி? இயேசு கிறிஸ்துவே இதெல்லாம் போறாரு.
கழுதை மேலதான் போனாரு. ஆனா சீஷனா இருக்கிற பிலிப்புக்கு என்ன ஆசை? இயேசு கிறிஸ்து என் ஊருக்கு வந்திருக்கிறாரு, அதனால பண்டிதர்கள் சொல்லுகிறதா இந்த கருத்து. என் ஊருக்கு வந்திருக்கிறாரு. எப்ப பாரு யோவான், பேதுரு, யாக்கோபு இந்த 3 பேரை தான் சொல்லிட்டே இருக்கிறாரு. பார், என் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இந்த 200 ரூபாய் வச்சு நான் போய் என்ன செய்ய போகிறேன்? நான் ஒரு குதிரையை வாங்கி இயேசு கிறிஸ்துவ குதிரையில கொண்டு போறதுக்கு யார் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? எப்பா, அதுக்கெல்லாம் நான் வரலப்பா. என் ஜனங்களை போஷிக்கும்படியா, என் ஜனங்களை தேய்ச்சும்படியா, என் ஜனங்களை ஆதரப்படுத்தும்படியா நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கரெக்டா பிலிப்பு பிடித்தா. யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ சபைக்கு பிராமிஸ் பண்ணதை செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. கரெக்டா யார் கை வைக்க மாட்டீங்க பாஸ்டர்? எனக்கு இந்த வசனத்தை ஆண்டு எனக்கு சிலுவை நேரத்தில் இந்த வசனத்தை எனக்கு கொடுக்குறாரு பாஸ்டர். பாருங்க எப்படின்னு. இந்த சபையை கட்டுவதற்கு யாரெல்லாம் பிராமிஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன கை வைக்க மாட்டீங்க? நீங்க பிலிப்புதான் பிலிப்புதான் இருக்கிறதை வேலை கொண்டு வந்து கொடுத்து சபையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும். கண்களை தட்டி கட்டுரை நாமத்தை பயன்படுத்தணுமா? பிலிப்புக்கு பணம் இருக்கு, மனசு இல்ல. என்ன இருக்குது? பணம் இருக்கிறத ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொல்றா, ஒவ்வொருவருக்கும் கொடுத்தா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அவனே என்ன செஞ்சாரு? தவளை தன் வாயால கட்டுற மாதிரி என்ன செஞ்சிட்டாரு சொல்லி அடுத்த வாசிக்க பார்ப்போம். 200 பணத்து அப்பங்களோ இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். பாருங்க, நீங்க கீழே வசனம் உங்களுக்கு தெரியும். அந்திரேயா சீஷன் படம். அவருடைய கண்களிலே தென்படுகிறது ஒரு சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்திருக்கிறார். அந்திரேயா என்று சொன்னால் கபடற்றவன் என்று அர்த்தம். எப்படி? கபடற்றவன். உங்க பாசங்க கபடற்றவர் அப்படியே திருச்சபைய பாத்தீங்களா எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் 5000 பேர் உட்கார அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வரணும். ஹல்லேலூயா. கொண்டு வரது உங்க பொறுப்பு. நல்ல வரப்பெற்ற ஒரு விசாசனத்தை போய் வேற அவ்வளவு தூரத்துக்கு துணிவித்து ஓடுகிறது. அற்புத அடையாளம் நடக்கிறது. இன்னும் உங்கள் மூலமாய் தேவன் இந்த சபையை பெருக்கும்படியா நீங்கள் பாத்திரவான்களாய் ஒரு அந்தரையை போல ஒரு கபடற்றவர்களாய் மாற வேண்டும். இருக்கிறதை அங்கோ படிச்சிருந்த அந்த என்னது பிரெஞ்சுக்காரங்க நம்ம இருக்காங்க தானே, அப்படிதானே? அவங்க அங்க இருக்கிறாங்க, பிரான்ஸ்காரங்க இருக்கிறாங்க. வாங்க எங்க சபைக்கு வாங்க, எழுப்புது எல்லாத்தையும் சொல்லணும். புகழ்ல இருந்து நிச்சு வர யாரையும் விட்டு வைக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய சபையை பெருக்கத்தின் சபை என்பது பெருக்கத்தின் இடம். சத்தமா சொல்லுவோமா? சபை என்பது பழைய ஏற்பாட்டில் 25வது அதிகாரம் யாத்திராக எடுக்க வேண்டும் சொன்னால் அடுத்த செகண்ட் சர்வீஸுக்கு நேரம் இல்லாம போயிடும். தேவனுடைய பிள்ளைகளை நான் சுருக்கி கொடுக்கிறேன். இந்த வீட்டுல வாசித்து கொடுங்க. பிலிப்புவா இருந்தீங்கன்னா சபைக்கு கொண்டு வந்துருங்க. கர்த்தர் அறிவார். தம்முடைய ஊழியக்காரனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? இதுல இன்னொரு சத்தியத்தை கூட நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நோவா 120 ஆண்டு பிரசங்கிச்சான். மோசே 120 ஆண்டுல மரித்தான். அவன் பேடை பெட்டி 2 பேரும் பெட்டி அது எல்லாம் இருக்குது. இந்த சபையை பார்த்தோம்னா அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நல்ல ஒரு பேழையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பேழை கூட நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு வேப்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இருக்கிறத ஒவ்வொரு நபர்களும் பிலிப்பாய் மாற வேண்டும். இருக்கிறத ஒவ்வொரு நபரும் அந்திரேயாவை மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கடைசி யுத்தம் வரை சென்றார். ஹல்லேலூயா. நீ கண்களை மூடி நம் ஆண்டு சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். தேவனே, கல்வாரி சிலுவையில 7 இடங்களிலே நீ இரத்தத்தை சிந்தினி, நாங்கள் அதை பார்த்தோம். அதோடு கூட பல உதாரணங்களை, வேத வாக்கியங்களை, ஊமைகளை நாங்கள் கேட்டோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது புரோஜனமாய் அமையட்டும். ஒரு ரபா சந்தரா நியாதரபா பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் ஒரே ஒரு நிமிஷம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, ஒரே ஒரு நிமிடம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இயேசப்பா சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி.
ஏசப்பா உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். சொல்லுவோம். உந்தன் காயப்பட்ட கரத்தை நான் பிடித்து என்றென்றும் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உந்தன்